வணக்கம். இந்த பதிவு புக் ஃபீடிங்கில் இங்கிலீஷ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு 10 கேள்வி பார்க்க போகிறோம். அந்த 10 கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா பாருங்கள். 5th வரைக்கும் என்னென்ன படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். இப்போது 6th நம்ம போகிறோம். 6th சும்மா ஒரு தடவை படித்தா கூட அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 கொஷின் சொல்கிறேன். அதுக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து 6th இருக்கிற டூ யூ நோ அப்படிங்கிற பார்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓ, இப்படிலாம் கூட இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா போதும். 10 கொஷின்ஸ் கேட்குறேன். அதுக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள். அதுக்கு அடுத்து நான் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்பில் இருக்கிற லெசனை எழுதினவங்க, போயட்டு அதே மாதிரி போயம் எழுதினவங்களையும் ஒரு தடவை படிச்சுட்டலாம். ஓகேங்களா? ஒரு 10 மினிட்ஸில் ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நான் டீச்சிங் டெட்டு வருது, எஸ்ஜிடியும் வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் நம்புங்க. எக்ஸாம் வரும், நான் பாஸ் ஆக போகிறேன் அப்படிங்கிறத உங்கள் படிப்புக்கான முதல் மைண்ட் செட்டாக இருக்கணும். கண்டிப்பாக வரப்போகுது எக்ஸாமு, அதான் உண்மையும் கூட. நீங்களே வந்து என்கிட்ட சொல்லுவீங்க, மேம் நீங்கள் சொன்னீங்க கண்டிப்பாக நடக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்றைக்கே அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு வரியை கூட விடாமல் படிங்க. எஸ்ஜிடி படிக்கிறவங்க ஒரு வரியை படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, இந்த வரியை எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுவோமான்னு யோசிங்க. பேரா கேட்டாலும் பொறுத்துகையில் கேட்டாலும் இந்த வேர்டை வந்து மிஸ் பண்ணிவிட்டு ஆன்சராக வச்சா நம்ம ஆன்சர் பண்ணுவோமா அப்படிங்கிறத எல்லா வகையிலையும் படிங்க. கொஷின் பேப்பரை பார்த்துட்டு படிங்க. வெறுமனே புக்கு மட்டும் படிச்சிங்கன்னா புக்கு ஸ்டாண்டர்டுக்கு ஆகிடுவீங்க. டிஆர்பியில் கொடுக்குற கொஷின் பேப்பரை இப்போ டிஎன்பிஎஸ்சில் அப்கமிங்காக கொஷின்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறதையும் எடுத்து பார்த்துட்டு படிங்க. எஸ்ஜிடி படிக்கிறவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். டீச்சிங்கில் இருக்கிறவங்க நான் இப்போ சொல்கிறத கேட்டுக்கிட்டிங்கன்னா கூட உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். பார்க்கலாம். Aripida refers to the mass nesting of dash on the same beach at the same timeனு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 4 ஆப்ஷன் பார்த்தீங்க. 6th புக்கில் ஃபர்ஸ்ட் லெசனை பாக்ஸில் ஒரு தடவை படிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட உங்களால் இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியும். பேர்ட்ஸு கிடையாது, ஃபிஷ்ஷஸ் கிடையாது. ஏன்னா ஆப்ஷனும் ரொம்ப ஈஸியாக தான் வச்சுருக்காங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க ஈஸியாக? ஆன்சர் சீ டர்ட்டில்னு சொல்லிடுவீங்க. அரிபடா வந்து மாஸ் நெஸ்டிங் எதுக்கு? சீ டர்ட்டிலுக்கு அப்படிங்கிறத ஆன்சராக சொல்லிடுவீங்க. இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். த மெட்ராஸ் crocodile பேங்க் லொக்கேட்டட் அட் இசிஆர் கோவளம் இன் சென்னை இஸ் எ செக்யூர் நெஸ்டிங் பீச் ஃபார். எதுக்கு செக்யூராக இருக்குது? crocodileஸ்க்கா, சீ டர்ட்டில்ஸ்க்கா, ஆலியோரெட்லேக்கா, ஃபிஷ்ஷஸ்க்கா? ஆன்சர் ஆலியோரெட்லே டர்ட்டில்ஸ்க்கு. இதுக்கு நீங்கள் அந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு கொஷினுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். லைட்டாக அந்த ஸ்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி ஓவர் ரீடிங் கொடுத்துருந்தீங்கன்னா கூட ஆன்சர் சொல்லிட முடியும். ஃபஸ்ட் லெசனை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். ஆனால் செகண்ட் கொஷினுக்கு அந்த பாக்ஸை கரெக்டாக இது ஆலியோரெட்லேக்கு மட்டும்தான் செக்யூராக இருக்குங்கிறத அவங்க பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இதை கரெக்டாக படித்தா தான் சொல்ல முடியும். கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு 10 கொஷினாவது வந்து இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடு வரும். 5லேருந்து 10 கொஷின் வரைக்கும் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் வரும். 8th இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக நான் கொண்டு வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், இந்த மெட்ராஸ் crocodile பேங்க் லொக்கேட்டட் அட் இசிஆர் கோவளம், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன் சென்னை இஸ் எ செக்யூர் நெஸ்டிங் பீச் ஃபார் ஆலியோரெட்லே டர்ட்டில் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து தேர்ட் கொஷின் பாருங்கள். த மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட் இன் த வேர்ல்ட் இஸ். கிரிக்கெட்டா ஃபுட்பாலா? ஃபுட்பால். செகண்ட் வந்து பேட்மிண்டன். கிரிக்கெட்னு சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் பேட்மிண்டன் தான் புக்கில் இருக்குது. ஓகேவா? இது ரெண்டுமே புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபுட்பாலு, செகண்ட் தான் பேட்மிண்டன் பற்றி லெசனே இருக்குது 6th ஸ்டாண்டர்டில். அடுத்து ஜெலட்டாலஜி இஸ் த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப். ஜெலட்டாலஜிங்கிறது எதுக்கான சயின்டிஃபிக் ஸ்டடியாக இருக்குது? எதை பற்றின படிக்கிற படிப்பு தான் வந்து ஜெலட்டாலஜின்னு சொல்கிறோம். சிரிப்பை பற்றி, லாஃப்டர் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட் ஆன் த ஹியூமன் பாடியை பற்றி படிக்கிறதா ஜெலட்டாலஜி. அடுத்து 4th கொஷின் பாருங்கள். ஆன்சர் தெரியுதா பாருங்கள். த அமெரிக்கன் காமெடி அவார்ட் வேர் ஸ்டார்டட் இன் டேஷ் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? அமெரிக்கன் காமெடி அவார்டு வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. எப்போ? 1987 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 6th கொஷின் பாருங்கள். தமிழ்நாடு இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த ரீஜியன்ஸ் வித் த ஹையஸ்ட் டேஷ் இன் த இந்தியா. இந்தியாவிலே வந்து கன்சிடர் ஆகுது தமிழ்நாடு. எதுக்கு? பாப்புலேஷனுக்கா, பயோடைவர்சிட்டிக்கா, ரெயின்ஃபாலுக்கா, இண்டஸ்ட்ரீஸ்க்கா? அவங்க பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பயோடைவர்சிட்டியை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸை படிச்சிருந்தீங்கனாலே ஆன்சர் பண்ணிட முடியும். தமிழ்நாடு இஸ் த கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த ரீஜியன்ஸ் வித் த ஹையஸ்ட் பயோடைவர்சிட்டி இன் இந்தியா. அடுத்து தேர் ஆர்
109 members in the மரப்பள்ளி லக்ஷ்மையா ஃபேமிலி who lives in இந்த மரப்பள்ளி லக்ஷ்மையா ஃபேமிலியை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. அவங்க எங்கே வாழ்கிறாங்க, who lives in அவங்க எங்கே இருக்காங்க, கர்நாடகா கோலார் டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. கர்நாடகா கோலார் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்க. அடுத்து the 10 core life skills are prescribed by வாழ்க்கைக்கான லைஃப் ஸ்கில்லு அப்படின்னு சொல்லி 10 கொடுத்துருக்கு. யார், யுனெஸ்கோவா, ஹூவா, யுனிசெஃபா, யார் கொடுத்துருக்கா? ஆன்சர் WHO தான் சொல்லியிருக்கு. 10 core life skill are prescribed. 9th கொஷின் பாருங்கள். ட்ரெஷர் ஐலாண்ட் வாஸ் ரிட்டன் பை ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் தான் வந்து ட்ரெஷர் ஐலாண்டுங்கிற படைப்பை கொடுத்தவர். 10th கொஷின் பாருங்கள். வென் த ட்ரீஸ் வாக்டு வாஸ் ரிட்டன் பை யார் எழுதுனது? வென் த ட்ரீஸ் வாக்டுங்கிறது ருஸ்கின் பாண்டோட படைப்பு தான் வந்து வென் த ட்ரீஸ் வாக்டு. 10 கொஷின் முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த 10 கொஷினுமே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியான இன்ஃபர்மேஷன் தான். நான் உங்களுக்கு டக்குன்னு மனசில் பதிகிற மாதிரி நான் சொல்கிற வார்த்தை உங்கள் மனசில் போய் பதிஞ்சிடணும். ஆட்சியே மாறிடுச்சு, எல்லாமே இனிமேல் மாறிடும், நாம் நினைக்கிற மாதிரியான ஒரு லைஃப் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம படிக்கலாம். பாருங்கள். Aribada is the most part of the world olive readily come ashore along the lay that eggs. However, Odisha is one of the only 3 places in the world where a phenomenon known as mass nesting or Aribada takes place. One certain nights during the nesting season, thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on the particular beach. அரிபடாங்கிறது என்ன அப்படின்னா, ஆலிவ் ரெட்லேங்கிற கடல் ஆமைகள் ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கில் கூடி முட்டையிடுற ஒரு நிகழ்வை தான் சொல்லியிருக்காங்க. இது 3 இடத்துல நடக்குது. அதில் ஒன்று தான் வந்து ஒடிசாவில் இருக்கிற அரிபடாங்கிற இடம். அந்த இடத்துல ஆயிரக்கணக்கில் ஆலிவ் ரெட்லை கூடி அதோட எக்ஸை வந்து பாதுகாத்து வைக்குது. அந்த டேர்ட்டிலோட நேம் வந்து ஆலிவ் ரெட்லை. ஓகேவா? இது 3 தான் இன்ஃபர்மேஷனு. அதுக்கடுத்து பாருங்கள். டெம்பரேச்சர் டிபெண்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, முட்டையோட டெம்பரேச்சர் வந்து அதோட செக்ஸை முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முட்டையோட முட்டைக்கான இன்னர் ஹீட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 27-28 டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படின்னா என்ன தான் வரும்? மேல் தான் கிடைக்கும். கம்மியாக இருக்கணும். 27-28ங்கிறது கம்மி. 30+30 இருக்குது அப்படின்னா ஃபீமேல். ஓகேவா? 27-28னா மேல் தான் கிடைக்கும். 30 இருக்குனாக்கா ஃபீமேல் தான் கிடைக்கும். ரெண்டும் ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படின்னா என்ன தான் இருக்கணும்? 29-30 இருந்தால் தான் பேலன்ஸ்டு மிக்ஸ்டு மேல்ஸ் அண்டு ஃபீமேல்ஸ் ஹேச்லிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து மெட்ராஸ் crocodile பேங்க் எங்கே இருக்குது? ECRல இருக்குது, கோவளமில். இதை வச்சு தான் அந்த கொஷின் வந்தது. இப்படி கொஷின் வருங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி கேள்விகள் கொடுத்துருக்கேன். crocodile பேங்க் இஸ் செக்யூர் நெஸ்டிங் பீச் ஃபார் எதுக்கு? ஆலிவ் ரெட்லே டர்ட்டில்ஸ்க்கு. அடுத்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்தியா ஹாஸ் மோர் தென் 17,000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ளாரிங் அண்ட் பிளான்ட்ஸ். என்னென்னா இந்தியாவில் வந்து 17,000க்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்குது. மலர் செடி இனங்கள் இருக்குது இல்லையா? அது வந்து இந்தியாவில் எவ்வளோ இருக்குது? 17,000 இருக்குது. சரி, நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது? 5,000 இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் மலர் செடி இனங்கள் எவ்வளோ இருக்குது? 5,000 இருக்குது. அதனால தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு இஸ் கன்சிடர்டு ஒன் ஆஃப் த ரீஜியன்ஸ் வித் த ஹையஸ்ட் பயோடைவர்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. பயோடைவர்சிட்டினா ஒன்றும் இல்லை, உயிரின பல்வகை கொண்டது இந்தியா. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வந்து உயிரின பல்வகை கொண்ட மாநிலங்களில் ஒன்றா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா எதில் வந்து ஒன்றா இருக்குது? பயோடைவர்சிட்டியில். You can tell how old a tree is by counting its rings. அதாவது டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னா என்னென்னா மரங்களோட வயதை கணிக்கிறது. இந்த மரத்தில் உள்ள வெட்டின பிறகு ஒரு ரிங்கு மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? டென்ட்ரோக்ரோனாலஜி. டென்ட்ரோக்ரோனாலஜினா என்னன்னு கேட்கலாம், இல்லை மரத்தோட வயதை கண்டுபிடிக்கும் முறை என்னன்னு கேட்கலாம். இது வந்து 20th செஞ்சுரியிலேயே டெவலப் ஆகிடுச்சு, அப்பயே ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க. டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னா மரங்களின் வயது கணிப்பு. அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இந்தியா ஹேஸ் ஓன் ஆல் 6 உமன் கபடி வேர்ல்டு கப் ஹெல்டு பிட்வீன் 2012 to 2017. கபடி உலகக்கோப்பை வந்து 6 போட்டிகள், 12லேருந்து 17 வரைக்கும் 6 போட்டிகளை வந்து இந்தியா வென்றிருக்கு. அடுத்து உஷாராணிங்கிறவங்க 29 இயர்ஸில் 29 வயசு. உஷாராணி won a gold medal at the age of 29 and it's widely appreciated for her excellence riding. அதாவது ரைடிங்னா என்னது? கபடின்னு சொல்லி போவாங்க இல்லையா? அதுதான் வந்து அவரோட
ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. தனது சிறந்த ரைட்டிங்காக தான் வந்து அவர் பாராட்டப்படுறாருன்னு சொல்கிறாங்க. இஎஸ் மந்துங்கிறவரோட கருத்துப்படி என்ன அப்படின்னா, அவர் வந்து அர்ப்பணிப்பும் திறமையும் உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரை? உஷாராணியை அர்ப்பணிப்பும் திறமையும் உடையவர்னு பாராட்டினது யார்? இஎஸ் மந்துங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா 6 தடவை கபடியில் வின் பண்ணியிருக்கு. எப்போன்னா 2012 to 2017. ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். உஷாராணி தான் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. எப்போன்னா 29 இயர்ஸில் வின் பண்ணாங்க உஷாராணி. வேர்ல்டு கப்பை 29 இயர்ஸ்லேயே வின் பண்ணிட்டாங்க. கபடியில் உஷாராணி எந்த பிளேயில் அறியப்படுறாங்க அப்படின்னு கேட்கலாம். கபடி, உஷாராணிங்கிறவங்க கபடி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 6th பாருங்க. த செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட் இன் த வேர்ல்டு இஸ் என்னது? பேட்மிண்டன். டு யூ நோ த ஃபர்ஸ்ட் பாப்புலர் ஒன்? இட் இஸ் ஃபுட்பால். ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஜெலட்டாலஜி இஸ் ஏ சயின்ஸ் ஆஃப் லாஃப்டர். அதாவது சிரிப்பு. அந்த சிரிக்கிறது நம்ம உடம்புக்கு எவ்வளோ பயன்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. 30 வயசு 35 வயசு ஆகிற லேடிஸ் வந்து சிரிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. ஆனால் சிரித்து பழகுங்க. ஜெலட்டாலஜிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் சிரிக்கிறதுனால உங்கள் உடம்புக்கு என்னென்ன எஃபெக்ட் வருது, உங்கள் ஹியூமன் பாடி எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் வந்து ஜெலட்டாலஜி. ஜெலட்டாலஜி அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக சிரிப்பு நமக்கு எப்படி உதவுதுங்கிறத பற்றி படிக்கிறது தான் ஜெலட்டாலஜி. ஜெல்லோ அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கூட சொல்லிக்கோங்க. லாஃப்டர் இம்ப்ரூவ்ஸ் த இம்யூன் சிஸ்டம் பை இன்க்ரீஸிங் ஆன்டிபாடி. சிரித்தோம்னா நமக்கு உடம்புல ஆன்டிபாடி கிரியேட் ஆகுதான். இட் ஹெல்ப்ஸ் டு த பாடி ஃபைட் இன்ஃபெக்ஷன் அண்ட் ரெடியூஸ் த சான்ஸ் டு இல்னஸ். நீங்கள் சிரித்து சந்தோஷமாக ரிலாக்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற இல்னஸ் கூட குறைஞ்சிரும், சிக்கு கூட குறைஞ்சிரும். அதே மாதிரி அமெரிக்கன் காமெடி அவார்டு வந்து ஹானர் பண்ணுறாங்க பாருங்கள். அமெரிக்கன் காமெடி அவார்டு ஹானர் த காமெடியன்ஸ் அண்டு காமெடி பெர்ஃபார்மன்ஸ். காமெடியில் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு, காமெடியில் சிறந்த நடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஹானர் பண்ணுறதுக்காக தான் வந்து அமெரிக்கன் காமெடி அவார்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 1987. அடுத்து வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன, சீசன்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக தெளிவாக படிச்சுக்கோங்க. நான் படித்தேன் ஆனால் தப்பாக போட்டேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. வெதர் அப்படிங்கிறது டெய்லி மாறும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வெதருங்கிறது டெய்லி இருக்கிறது. இன்றைக்கி டைமுக்கு எப்படி இருக்குது. கிளைமேட் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் எப்படி இருக்குது. இப்போ சென்னை வந்து எப்பயும் வெயிலாக இருக்கும், வேலூர் வெயிலாக இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் கிளைமேட்டு. சீசன் அப்படின்னா ஒரு 4-5 மாதம் 5-6 மாதம் இப்படி இருக்கும். வருஷத்தில் இத்தனை மாதம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் வந்து சீசன். டைம்னு வரும். கண்டிஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர் அட் டைம்னு வந்தால் வெதரு. ஜென்ரல் வெதர் பிளேஸில் வர்றது தான் வந்து கிளைமேட்டு. ஏரியாவை பற்றி சொல்கிறது கிளைமேட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சீசன்னா 6 மாதம் டிஃப்ரெண்ட் வெதரை சொல்கிறது தான் சீசனுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிளேஸை குறிக்குது அப்படின்னா ஒரு பிளேஸை பற்றி சொல்லுது, அந்த பிளேஸில் வெதர் எப்படி இருக்குன்னு கேட்டால் அது கிளைமேட்டுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சாதாரணமாக தெரிஞ்சுக்க வேண்டியது தான். வெதருங்கிறது டெய்லி மாறும், கிளைமேட்டுங்கிறது ஒரு ஏரியாவில் எப்படி இருக்குது, ஒரு பிளேஸில் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறது கிளைமேட்டு. டிஃப்ரெண்ட் வெதர் ஒரு சீசனை சொல்கிறது தான் வந்து ஒரு பீரியட் ஆஃப் இயரை சொல்கிறது தான் வந்து சீசன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது 3க்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும். ஒரு தடவை படித்தாலே ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்து உமன் கிரிக்கெட் வேர்ல்டு கப் இஸ் ஓல்டர் தென் மென்ஸ். த உமன்ஸ் வேர்ல்டு கப் வாஸ் ஃபர்ஸ்ட் ஹெல்டு இன் இங்கிலாந்து இன் 1973. அமெரிக்கன் அவார்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1987. சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு உமன் கிரிக்கெட் எங்கே நடந்துச்சுன்னு கேட்கலாம். எங்கே? இங்கிலாண்டில். எந்த வருஷம் நடந்துச்சுன்னு கேட்கலாம். 1973. எப்போ நடந்துச்சு? எங்கே நடந்துச்சு? இங்கிலாண்டில். எப்போ நடந்துச்சு? 1973. இது எப்போ அப்படின்னா 2 years பிஃபோர் ஆஃப் மென் கிரிக்கெட் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடியே நடந்துச்சு. அடுத்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி பற்றி பார்க்கலாம். மரப்பள்ளி லக்ஷ்மையா ஃபேமிலி எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகா கோலார் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதில் மொத்தம் 109 பேர் இருக்காங்க. 85 பேர் மட்டும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஒரே வீட்டுக்குள்ளே பாருங்கள். திஸ் மேசிவ் ஃபேமிலி லிவ் அண்டர் த சிங்கிள் ரூஃப்னு கொடுத்துருக்காங்க. ஒரே வீட்டுக்குள்ளே 85 பேர் இருக்காங்க. எத்தனை ரூம் இருக்கான் அந்த வீட்டில்? 20 ரூம் இருக்கான். பாக்கி பேர்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 24 live in the field next to the house. பக்கத்துலேயே வந்து இடத்துல இருக்காங்க. உள்ளே இருக்க முடியலங்கிறதுனால பக்கத்தில் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர்? 109 பேர். அந்த வீட்டோட பேர் என்ன? மரப்பள்ளி லக்ஷ்மையா ஃபேமிலி. இது எங்கே இருக்குது? கர்நாடகா கோலார் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து பெர்முடா ட்ரையாங்கிள் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ்னால் எனக்கு
மிகப்பெரிய புதிர்னு சொல்லலாம். கண்டே பிடிக்க முடியாத ஒன்று தான் மிஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. பெர்முடா ட்ரையாங்கிள் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. இது வெளியில் சேட்டலைட்லேருந்து பார்த்தா முக்கோண வடிவத்தில் இருக்கும். அந்த இடத்துக்கு போகிற எல்லாமே வந்து மறைஞ்சிடுது. அதனால தான் அன்சால்வ்டு மிஸ்ட்ரியஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பெர்முடா ட்ரையாங்கிள் எங்கே இருக்குது, நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. 10 core லைஃப் ஸ்கில்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை யார் சொல்லியிருக்கா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் வந்து வாழ்க்கைக்கு தேவையான 10 லைஃப் ஸ்கில்ஸை சொல்லியிருக்காங்க. 10 லைஃப் ஸ்கில்ஸை பரிந்துரைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை திறன்கள்னு கூட சொல்லலாம். லைஃப் ஸ்கில்னால் வாழ்க்கை திறன்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் கூட படிச்சுக்கோங்க. செல்ஃப் அவேர்னஸ்ஸு, ப்ராப்ளம் சால்விங்கு, எம்பத்தின்னு என்ன, பரிவாக இருக்கிறது, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், சிறந்த முறையில் அடுத்தவங்கள்ட்ட தொடர்பு கொள்வது, கிரிட்டிக்கல் திங்கிங், க்ரியேட்டிவ் திங்கிங், டிசிஷன் மேக்கிங், உறவு கொள்வது, மனித உறவை திறம்பட அமைக்கிறது, மன அழுத்தம் இருந்ததுன்னா அதை எப்படி சமாளிக்கிறது, எமோஷன்ஸை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 என்னென்னு கேட்க போகிறது இல்லை. அதே நீங்கள் வந்து எஸ்ஜிடியாக இருந்தால் அதை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. 10 இதையும் படிச்சுக்கோங்க. செல்ஃப் அவேர்னஸ், ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு. ஆனால் நீங்கள் டீச்சிங்கில் இருக்கிற இப்போது நடக்க போகிற டெட் எக்ஸாமுக்கு கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த பரிந்துரைகளை சொன்னது யாருன்னு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. WHO தான் சொல்லியிருக்கு. வாழ்க்கைக்கு தேவையான திறன்கள் 10 சொன்னது யார்? WHO. மாற்றி போட்டுறாதீங்க. அடுத்து பாருங்கள், டூ யூ நோ ட்ராவலிங் இம்ப்ரூவ்ஸ் மெமரி அண்ட் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். இட் மேக்ஸ் அஸ் மோர் இன்டெலிஜென்ட் அண்ட் ஹாப்பியர். திஸ் ஹேட் பீன் ப்ரூவ்டு பை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா. அதனால் எல்லோரும் ட்ராவல் பண்ணிவிட்டு படிங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற போயம் ஆத்தரு, லெசன் ஆத்தரும் பார்த்துடலாம். போயம் பாருங்கள், இந்த crocodile லூயிஸ் கேரோல் எழுதியிருக்காரு. இந்த அலைஸ் இன் ஒண்டர்லா அப்படிங்கிறது தான் அவரோட ஃபேமஸ் ஒர்க்கு. அவரோட ஃபேமஸ் ஒர்க்கும் கேட்பாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்களேன். crocodile வந்து காரில் போகுது, ஒண்டர்லாக்கு போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வைக்கிறதுக்கு crocodile எங்கே போகுது? காரில் எங்கே போகுது? ஒண்டர்லாக்கு போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரீஸ் பார்க்க போகிறோம். ட்ரீஸ் அப்படிங்கிறது ட்ரீன்னு முடியலை, ஃப்ளூரலில் வருது. லாஸ்ட்டில் எஸ் இருக்கு இல்லையா, அதே எஸ்ஸில் தான் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. சாரா கோல்ட்ரிட்ஜ். அதே மாதிரி சாரா வந்து மரத்தில் ஏறுறான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, மரத்தில் ஏறினா கோல்டு பிடிக்கும் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரீஸ் எஸ்ஸில் முடியுது, பேர் எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகும்னு ஞாபகம் வைங்க. சாரா கோல்ட்ரிட்ஜ். அடுத்து ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து 6 முகத்தோடது. ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து 6 முகத்தோடது. நம்ம என்ன கனவு காணுவோம்? 6 முகத்தை பற்றி கனவு காணுவோம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கனவு 6 முகம்னு வரும். 6 முகம் இருக்கிற மாதிரி கனவுல தானே வரும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், டீம் ஒர்க் வந்து யாரோடது? டீம் ஒர்க் வந்து எட்ஜர் கெஸ்ட்டுனா யார் வருவா? ஒரு டீமாக வராங்க கெஸ்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டீமில் யார் இருப்பா? பீப்புள் தானே இருப்பாங்க. அவருக்கு ஒரு பட்டம் இருக்குது. அது என்ன பட்டம்? எட்கர் கெஸ்ட்டுக்கு என்ன பட்டம் இருக்குது அப்படின்னா எ பீப்புள் ஆஃப் த போயட், எ போயட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னொன்றும் இருக்குது. ஹி அவார்டட் போயட் ஆஃப் லாரியட் ஆஃப் மிச்சிகன்கிற ஒரு பட்டம் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அது இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்ததில்லை. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீமில் பீப்புள் இருப்பாங்க, கெஸ்ட்டாக வர்றவங்களும் பீப்புளாக தான் இருப்பாங்க அப்படின்னு ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் சொல்கிறது நல்லா இல்லைன்னா கூட நீங்கள் ஏதாவது ஒரு ரிலேஷனை வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஃப்ரம் ஏ ரயில்வே கேரேஜ். யார் எழுதுனது? ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். இப்போ எப்படி படிக்கலாம்? ரயிலில் ராபர்ட் ஏறினார், ஸ்காட்டிஷ்க்கு போனார். ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட் வந்து ராபர்ட். ரயில் ஏறின ராபர்ட்டு ஸ்காட்டிஷ்க்கு போனார். அங்கே ஐலாண்ட் போயிட்டார். ஐலாண்டில் கிட்னாப் பண்ணி அவங்களுக்கு மேலே கேஸ் போட்டு கார்டனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெஷர் இன் ஐலாண்டு, கிட்னாப்டு, ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் மிஸ்டர் ஜாக்கில், மிஸ்டர் ஹைடு, எ சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வெசர்ஸ். இது எல்லாமே இதில் வந்துடும். எப்படி? ரயில் ஏறின ராபர்ட்டு ஸ்காட்டிஷ் போனார். அங்கே ஐலாண்டில் கிட்னாப் பண்ணி கேஸ் போட்டு எங்கே வச்சுட்டாங்க? கார்டனில் வச்சுட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நிறையா ஆத்தர் பேர், நிறைய தமிழ்லேயும் சரி, இதுலேயும் சரி, சோஷியல்லையும் சரி நிறைய ஞாபகம் வைக்கிறாப்புல இருக்கும். அதனால் இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்தியன் சீசனை டைரியில் நோட் பண்ணாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிஷா டைரானே தான் வந்து இந்தியன் சீசனை டைரியில் நோட் பண்ணாங்க அப்படின்னு குறிச்சிக்கலாம். அடுத்து பாருங்கள், எ சைல்ட்ஹுட் இன் மலபார் எ மீமோர்னு வரும். அதாவது அவங்களோட சைல்ட்ஹுட் ஞாபகத்தை, மெமரியை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. யார்? கமலா தாஸ். இங்கே பாருங்கள், மலபார்னு இருக்குல்ல, இல்லை மாலான்னு வரும். மாலா வந்து கமலான்னு மாறிடுச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க.
மலபாரில் வர மாலா தான் இதுக்கு கீவேர்டு. மாலா கமலான்னு ஞாபகம் வச்சுக்கிங்க, ஈஸியாக மெமரி பண்ணிட முடியும். அடுத்து பாருங்கள், இந்த சண்டே மார்னிங் சவிதா சிங். சண்டே மார்னிங் நம்ம என்ன பண்ணுவோம், ஜாலியாக பாட்டு பாடுவோம் இல்லையா, அதான் சிங்குன்னு கொடுத்துருக்காங்க. சண்டே மார்னிங் சிங், சவிதா சிங். ட்ராஜிக் ஸ்டோரி வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. ட்ராஜிக் அப்புறம் என்ன வரும், ட்ராஜிக்னா ஒரு கொடூரமான ஒரு பயங்கரமானது தானே ட்ராஜிக். அந்த ட்ராஜிக் வந்து அடுத்து என்ன வரும், பீஸ் தான் வரும். அப்போ பீஸ்ஃபுல் வருது இல்லையா, அந்த பீஸை மேட்ச் பண்ணிவிடுங்க. வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தான் வந்து வேனிட்டி ஃபேர் அப்படிங்கிறது இவரோட ஃபேமஸ் ஒர்க்கு. வில்லியம் மேக்பீஸ் தாக்கரோட ஃபேமஸ் ஒர்க் என்ன அப்படின்னாக்கா வேனிட்டி ஃபேர். இப்போ ட்ராஜிக் முடிஞ்சு என்ன வருது, பீஸ் வருது. நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் எப்படி ஆகிடுவீங்க, ஃபேராக ஆகிடுவீங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது லெசன் பார்க்கலாம். லெசன் பாருங்கள். சி டர்ட்டில் சேகர் தாத்ரி. இப்போ சி சேகர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாய் சேகர்னு இருக்கிற மாதிரி நமக்கு என்ன தான் முக்கியம், நமக்கு நாய் சேகர் முக்கியம் இல்லை, நமக்கு சி சேகர் தான் முக்கியம். சி சேகர், சி டர்ட்டில் வந்து சேகர் தாத்ரி, அதனால் சி சேகர். வென் த ட்ரீஸ் வாக்கட ரஸ்கின் பாண்ட். இப்போது ட்ரீஸ் மட்டும் வந்ததுன்னா யார், சாரா கோல்ட்ரிட்ஜ். ஏன்னா லாஸ்ட்டில் எஸ் வருது, அதை வச்சு நம்ம சாரா கோல்ட்ரிட்ஜ்னு பிடிச்சிடறோம். அதே மாதிரி வென் த ட்ரீஸ் வாக்குடுன்னா ட்ரீஸ் நடக்கும்னு சொல்கிறாரு. அப்போ நடந்து போய் என்ன போடுது, ரஸ்லிங் போடுதுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஸ்கின் பாண்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ ரஸ்லிங் போடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து விசிட்டர்ஸ் ஃப்ரம் த லேண்டு இதெல்லாம் இல்லை. திங்க் டு வின் வந்து லதா காக்கு. நம்ம எல்லாருமே லதா காக்கு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க தான் வந்து திங்க் டு வின்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே வெற்றியை பற்றி யோசிச்சுட்டே இருங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் அதான் சொல்கிறேன், திங்க் டு வின். நீங்கள் யோசிக்கிறது தான் உங்கள் வாழ்க்கை, நீங்கள் நினைக்கிறது தான் உங்கள் வாழ்க்கைங்கிறத முதல்ல நினச்சிக்கோங்க. நீங்கள் டவுனாக யோசிச்சிங்கன்னா டவுனாக போவீங்க. மேலே போகணும், நாம் படிப்போம், நாம் பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நினைங்க. நீங்கள் எல்லாருமே லதா காக்கு தான். திங்க் டு வின் லதா காக்கு, லதா காக்கு. அடுத்து பிராட் டு புக் வந்து மதுமிதா குப்தா. புக்கு வாங்கினா பிராட் டு புக் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். மதுமிதாங்கிறது ஒரு நடிகை தானே, அவங்க வந்து குப்தர் மாதிரி ஆகிடுவாங்க, புத்தர் மாதிரி ஆகிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்கு படித்தா மதுமிதாவாக இருக்கிறவங்க கூட குப்தாவாகிடுவாங்க, புத்தாவாகிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜங்கிள் புக்கு ரூடியார்ட் கிப்ளிங்னு வரும். ரூடியார்ட் கிப்ளிங், அதாவது கிப்ளிங்னா ஏறுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது ஏறி போகிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஜங்கிள் காடு தானே, காட்டுக்குள்ளே கிளைம் பண்ணி போகிறாங்க, மேலே ஏறி போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஜங்கிள் புக் ரூடியார்ட் கிப்ளிங். அதோட முடிஞ்சிடுது. இதோட 6th மட்டுமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். 6th இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நான் அதை இன்னமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரேன். ஒரே இதில் நிறையா கொடுத்தா உங்களுக்கு கடினமாக இருக்குங்கிறதுனால தான் கொடுக்குறேன். இப்படி கொடுக்குறேன். இதுவே உங்களுக்கு கடினமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து படிங்க. எழுதி படிச்சிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். நன்றி, வணக்கம்.